குட் மார்னிங் மக்களே, வெல்கம் ப்ளஸ் லக்கேஜ். ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். என்ன கொஞ்சம் குளிருது. ஸோ காலையிலேருந்து வந்து ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சது. இப்போ தான் கொஞ்சம் விட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு நாம முன்னார்ல இருக்கோம். ஸோ முன்னார்ல இருந்து இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு லக்கம் ஃபால்ஸ் கோயம்புத்தூர் ரூட்ல தான் போக போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் டிரெக்ஷனில் தான் இன்னைக்கு போக போகிறோம். முன்னாடி வந்து மாட்டுப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்ம தேக்கடி டிரெக்ஷனில் போனோம்ல. ஸோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் டிரெக்ஷன் போக போகிறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு டிரெக்ஷன் தான் பாக்கி இருக்கு. அந்த டிரெக்ஷன் வந்து நான் எப்படியும் வீட்டுக்கு போக போகிறேன். அந்த டிரெக்ஷனில் இல்லை, வீட்டுக்கு இல்லை, அடுத்த டெஸ்டினேஷன் போக போகிறேன். ஒரு டீ குடிக்க வந்தேன். டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு போக போகிறது வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். அது மட்டும் தான் இன்னைக்கு போக போகிறேன். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து ஹெவியாக மழை பெய்யும் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால அதுக்கு மட்டும் தான் போக போகிறேன். பட் கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரூட்டில் இருக்கிற ஐட்டனரிஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். ஓகே, மழை வந்து கொஞ்சம் விட்டுருக்கு. வந்துட்டு போகுது, லைட்டாக தூருது, திரும்ப நிற்கிது, அந்த மாதிரி தான். பட் இந்த ரூட்டும் வந்து செம்ம அற்புதமாக இருக்குங்க. இந்த ரெண்டு பக்கமும் வந்து காடு தான் இருக்குது. அண்ட் யானை வரும் அப்படின்னு எல்லா பக்கமும் போர்டும் வச்சுருக்காங்க. தேயிலை தோட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ரோட் ஃபுல்லாகவே காடு அப்படின்னு சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கேயுமே வீடு அதெல்லாம் ஒன்றுமே காணல. ஏன்னா யானை இருக்கிறதுனால எப்படியுமே ரெசிடென்ஸ் ஏரியா இல்லை இந்த பக்கம் நினைக்கிறேன். அங்கங்கே வந்து முன்னாடி வீடு இருந்துச்சு. பட் நடுவில் வரும்போது வீடே இல்லை. எல்லா பக்கமும் வந்து 1-2 கடை தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நேச்சர் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம். இப்போது மழை வந்து ஃபுல்லாகவே நின்றுருச்சு. இந்த பாருங்கள், தொழில தோட்டம் இது வரைக்கும் காணல, இப்போ தான் காண்றேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பட் அந்த பக்கம் வந்து இந்த மாட்டுப்பட்டி டிரெக்ஷன்ல எல்லாம் தேயிலை தோட்டம் தான் மொத்தமாகவே இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து அவ்வளோ நான் பெருசாக காணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காண்றேன் இதை. இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது போகிறதுக்கு. போகிற வழியில் அழகாக இருக்கிறது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஓகே, எல்லாமே கிடையாது, பட் காமிக்கிறேன், முடிஞ்சாரே காமிக்கிறேன். ஸோ மக்களே, இந்த முன்னாடி இருக்கிறது பாருங்கள், எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் முன்னார். ஸோ இங்கேயும் நீங்கள் போகலாம், விசிட் பண்ணலாம். இதுவும் வந்து ஐட்டனரிஸில் ஒன்று தான். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். உள்ளே போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டுங்க. ஸோ அங்கே போனால் வந்து லக்கம் ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆயிரும். இன்னொரு வாட்டி இந்தியா வந்தால் கண்டிப்பாக முன்னார் வருவேன், அப்போது நான் போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் அப்படியே இந்த டிரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். மக்களே, சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட காமிக்காமல் போவே மனசு கேட்கல. அதனால தான் இங்கே இடத்துல நிப்பாட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு வாட்டர் ஃபால் தெரியுதா இந்த இடத்துல. ஸோ இது இப்படி தெரியும் போது இது ஒரு செம்ம அழகான ஊருங்க, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்களேன், அதில் அப்படியே இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு. அழகுக்கு அவ்வளோ அழகு. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஊர் சரியா. இந்த பக்கம் ஒரு சர்ச், அந்த பக்கம் ஒரு கோவில், இந்த பக்கம் ஒரு அழகான ஊர். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரூட்டெல்லாம் கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக, அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. வாட்டர் ஃபால் தெரியுதா, சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அந்த பக்கம் போகிற வழியெல்லாம் வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த வழியிலேயே நிறைய வந்து டீ எஸ்டேட் எல்லாம் இருக்குது. தேயிலை தோட்டம் தான் பூராவுமே. முன்னாடி இல்லை, பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா பக்கமும் எலிஃபண்ட் கிராசிங் போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் போக சொல்லியிருக்காங்க. அண்ட் வாசம் கூட அங்கங்கே வந்து யானை இந்த இது இருக்குது, யானை புழுக்கையா என்ன அது இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போக சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஒரு வண்டி போய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போய்க்கலாம். மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டோம். இந்த பக்கம் அப்படியே நிறுத்திட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, டிக்கெட் எடுத்துட்டேன். 50 rupees ஒருத்தருக்கு. அண்ட் 8:30 4 o'clock வரைக்கும் தான் இது ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்லாம் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, நீங்கள் போக முடியாது.
ஸோ வர்றதா இருந்தால் அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. இதுலேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடி போகணும் அப்படின்னு போட்டிருக்கு. போகிற வழியெல்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. எப்படி இது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பாருங்கள், ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது இந்த பக்கம். இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் ஃப்ரீசன். பிளாஸ்டிக்கெல்லாம் போட முடியாது. கண்டிப்பாக மாட்டினீங்கன்னா ஃபைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் தட். இப்படி ஸ்டெப் ஏறி போக இருக்கு. ஓ வா, தண்ணி வந்து ரொம்ப ஹெவியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. வாட்டர் மே ரைஸ் அட் எனி டைம், பி கேர்ஃபுல். இந்த சீசனில் போக முடியாதுங்க. பாருங்கள், கொஞ்சம் இருங்க, நான் கேட்குறேன். போக முடியாதுன்னு நினைக்கிறேன் உள்ள. ஐயோ, தண்ணி ஓவராக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தால் குளிக்க முடியாது. நான் குளிக்க நினச்சிட்டு தான் வந்தேன், பட் முடியாது, விட மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணுறது? வாட்டர்ஃபாலை பார்த்துட்டு பிக்சர் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இல்லைன்னா வந்து நீங்கள் மான்சூன் பிந்தி எப்படி ஒரு செப்டம்பர் அக்டோபர் ஆகும்போது சூப்பர் சீசன் வந்துடும். அந்த சீசனில் வந்து செம்மையாக குளிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாட்டர்ஃபால் பக்கத்துலேயே போகலாம். இவ்வளோலாம் தண்ணி வராது அந்த சீசனில். பட் இந்த சீசனில் குளிக்க முடியாது மக்களே. ஐயோ, கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? பட் பார்த்துட்டு போகலாம். நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது. பார்த்துட்டு போகலாம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பக்கத்தில் கூட போக முடியாது. ஸோ இந்த பக்கம் கூட போக முடியாது. இங்கே கூட வந்து ஃபோட்டோஸ் ஒன்றும் எடுக்க முடியாது. எல்லாமே இந்த பாருங்கள் போட்டு மூடி வச்சுருக்காங்க எல்லாமே. என்ன பண்ணுறது? இன்றைக்கி வந்து பெருசாக க்ரௌடெல்லாம் கிடையாது. எல்லோரும் வந்துட்டு குளிக்க முடியாததுனால கிளம்பி போயிடுறாங்க. நாமளும் கொஞ்சம் ஏதாச்சும் பிக்சர் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் உட்காந்துருந்து பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஓகே. ஸோ மக்களே, ஃபைனலாக வந்து நான் கிளம்பிட்டேன். அண்ட் திரும்ப செம்மையாக மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன கவலைன்னா குளிக்க முடியல, அதான் கவலை. பரவாயில்ல, வீட்டில் போய் குளிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி அழகாக போய்கிட்டு இருக்குங்க. எல்லாம் அதே தான். சரி, அப்படியே நம்ம கிளம்பி போயிடலாம். ஓகேயா? இது பாருங்க, இதை பார்த்து சீருந்து எல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து ஃபுட்டும் இருக்குது, ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வேறையாக எடுத்துகிட்டு வர தேவையில்லை. இந்த பக்கமே கடை இருக்குது. ஸோ அதிலே சாப்பிட்லாம். ஓகேயா? ஸோ 4 o'clock முன்னாடி வந்துடுங்க. அப்படியே நம்ம முன்னாடி பக்கம் போய்கிட்டு இருக்கோம். லைட்டாக மழை தூருது, அதோட மிஸ்ட்டும் வந்து செம்மையாக அடிக்குது. ஒன்றுமே கரெக்டாக தெரியல. அந்த பக்கம் இன்னும் இருக்குது. இப்போ வந்து நாம் அந்த முன்னாடி சொன்னோம்ல, அந்த இடம் தான் போய்கிட்டு இருக்கு. யானை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரோட் தான். சேஃப்டின்றது 0. இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸுக்கு வந்தீங்க பஸ்லேயும் போகலாம். பஸ்ஸும் இருக்குது. அந்த வாட்டர்ஃபால் பக்கத்துலேயே போயிட்டு நீங்கள் இறங்கலாம். பஸ் போய்கிட்டு தான் இருக்குது கோயம்புத்தூர். இன்னும் எங்கெங்கே போகுதுன்னு கரெக்டாக தெரில. பட் நீங்கள் முன்னாடிலேருந்து போகலாம் பஸ்ஸுலேயும். ஓகே. ஸோ அப்படியே நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளம்பி போயிட்டு முன்னாரில் வச்சு சந்திப்போம். ஓகே. ஏதாச்சும் அழகாக இருக்குதுன்னா காமிக்கிறேன். அழகாக வந்து ஒன்றுமே தெரியல. 2 பக்கமும் ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு, தெரியுதில்ல? ஸோ போகலாம். ஓகே. யானை வந்தால் கூட, முன்னாடி யானை இருந்தால் கூட தெரியாது போலையே. ஆமாம், தெரியாது தான். ஐயோ. ஓகே ஓகே, பை பை. முன்னே ரீச் ஆகிட்டோம். அண்ட் பைக்கை கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் நாம் இருக்க போகிற, இல்லை நாளைக்கு நாம் கிளம்புறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி லாஸ்ட் டே. நாளைக்கு காலையில் வந்து நாம் முன்னாடிலேருந்து கிளம்புறோம். ஸோ பைக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்க கூட பேசுகிறேன். ஓகே. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் தான், மார்க்கெட் ஏரியாவில் தான் இருக்கேன். இப்போ வந்தால் இங்கே பைக் வாங்க. என்னென்ன உங்களோட இது ஷலோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பைக் வாங்க. நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் பைக் கொடுக்குறாங்க. அண்ட் பாருங்க கார்டு இருக்குது. ஸோ 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சீசன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? சேம் ப்ரைஸ் தானா? சேம் ப்ரைஸ் தான். ஓகே. இப்போ பிரச்சனையே கிடையாது. எந்த சீசனில் வந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, பைண்ணா. ஒரு காஃபி ஷாப் தான் வந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பைக் ரெண்டல் போயிட்டு பைக் வாங்கலாம். ரெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ப்ரொசீஜர்லாம் பெரிய ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் கிடையாது. புல்லட்டில் இருந்தது. புல்லட் வந்து 1200 அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்படியே ஒரு காஃபி ஷாப் வந்தேன். இந்த காஃபி ஷாப் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா வந்து இது டவுனில்
மிடில் ஆஃப் த டவுன், டீ டேல்ஸ் அப்படின்னு பேர். கூகுளில் போட்டால் தெரியும். ஓகே, இந்த பக்கம் வந்து இப்படி ஃபுல்லாக மார்க்கெட் தான் இருக்குது. ஃபுல்லாக மார்க்கெட் தான் இருக்குது. இந்த பக்கம் தான் நம்ம பைக் ரெண்ட் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் உள்ளேயும் வந்து உட்காரலாம், வேணும்னா நீங்கள் போயிட்டு உள்ளேயும் உட்காரலாம். இந்த பக்கம் அப்படி போயிட்டு உள்ளே உட்காரலாம். அப்படி இல்லைன்னா வெளியே ஜாலியாக அப்படி ரோட் பார்த்துக்கிட்டே காஃபி சாப்பிட்லாம். ஸோ நான் ஒரு கேப்பச்சினோ எடுத்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்தாச்சு, சாப்பிட வேண்டியதுதான். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இந்த பக்கம்லாம் பாருங்களேன். ஸோ இப்படி தான் இருக்குது முன்னார் டவுன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயாச்சும் அப்படி லைட்டாக போகலாம். ஓகே, மழை நின்னதுக்கப்புறம் தான் போகணும். ப்ளஸ் நட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. அப்படியே ரூமுக்கு கிளம்பிடுவோம். செம்மையாக குளிருதுங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். பக்கத்தில் குரு பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடலாம். ஓகேயா, இங்கே வந்து எக்கச்சக்கமான ஜீப், அதுக்கப்புறம் ஆட்டோ, டாக்ஸி, இதெல்லாம் வந்து அவ்வளோ இருக்குது. எல்லாமே டூர் போகும், எங்கெங்கே வேணாலும் போய்க்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, சாப்பாடும் வந்து இருக்குது, வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு வாங்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் என் ரூமுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதோடு இந்த ப்ளாக்கை முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time. டாடா, பபாய், குட் நைட், ஹேவ் a great night. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.